அன்புக்கோர் புத்தர், அறிவுக்கோர் வள்ளுவர், பண்புக்கோர் திருவிக்கா, பகுத்தறிவுக்கோர் பெரியார் என்று சொல்லி தமிழும் தமிழன் வாழ்வதற்கு பேருயர்ந்த அறிஞர் பெருமக்களை நினைவு கூர்ந்து இந்த நல்லதொரு நன்னாளில் ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு பெருமை இருக்கும். கம்பத்தை பொறுத்த மட்டுக்கும் அவ்வளோ பெரிய சிறப்புகள். இயற்கை கொஞ்சுகிற இளம்பிள்ளை தவழ்கிற ஒரு புண்ணிய பூமி, பக்கத்திலே சுருளி. எவ்வளோ பெரிய நோய் உள்ளவங்களும் அந்த தண்ணியில் குளித்தா நோயே குணமாகிற அளவுக்கு ஆயுர்வேத அற்புதமான தண்ணீருடன் கூடிய ஒரு அருவி இருக்கிறால் அது கம்பத்தில். எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவி புரிந்திருக்கிற கம்பம் கிரீன்வேலி ரோட்டரி கிளப்புக்கும் நன்றி சொல்லி, அன்புக்குரிய எங்களுடைய அருமை நண்பர் மதன் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, ஒட்டுமொத்தமாக ஆதித்யா தொலைக்காட்சி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லிட்டு பட்டிமன்றத்தை தொடங்குவது பெருமைப்படுகிறோம். ரொம்ப அழகான தலைப்பு. ஏன்னா சினிமா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்திர வந்தது சந்திர வந்தது இந்த சினிமா தான். எங்கள் எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். ஒரு இது சலூனில் கூட பாருங்களேன், ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் கூட பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் அந்த பஸ்ஸில் போகாதியா? இல்லை படம் பார்த்துக்கிட்டே போகலாம். வேகமாக போவேயா? செத்து போயிருமியா? பரவாயில்லைங்க, படம் பார்த்துக்கிட்டே சாகும். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் பெட்ரோல் டீசல் விலை மாதிரி அப்படி ஏறிக்கிட்டே போகணும். உங்கள் கவலை கஷ்டம் பிரச்சனைலாம் அப்படி நமிதா ட்ரெஸ் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அப்படி சினிமா நம்மளோட ரொம்ப ஐக்கியமான ஒன்று. அதனால தான் அந்த மையமாக வச்சு இன்னைக்கு ரெண்டையும் ஒப்பிடுற மாதிரி ஒரு அழகான தலைப்பு. மனநிறைவை தருவது அந்த கால படங்களா இந்த கால திரைப்படங்களா? அந்த காலத்தில் படம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு நேர்த்தி, ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இப்போல்லாம் அந்த மேக்கிங் சீனை போட்டு காமிச்சனால அது மேலே உள்ள சுவாரஸ்யம் போச்சு. பாகுபலி படத்தை எப்படியா அப்படி எடுத்தார் அப்படின்னு ஒரு கிரீன் கிளாத்தம் கட்டி அதுக்கு நேரம் கயரில் இவ்வளோதானா அந்த சலிப்பாகி போச்சு. நாங்களாம் மண் தரையில் உட்காந்து பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்ப்போம். நெசம் மாதிரியே பார்ப்பாங்க படத்தை. அது சினிமா மாதிரி பார்க்க மாட்டாங்க. டக்கட டக்கட டக்கடன்னு ஒரு 15 பேர் வில்லங்க ஓடணுன்னு பின்னாடி எம்ஜிஆர் குதிரையில் போவார். தரையில் மண் தரையில் உட்காந்து படம் பார்த்த ஒரு 15 பேர் முன்பக்கம் உட்காந்து அப்படியே எந்திரிச்சு வந்து பின்னாடி உட்காந்தாங்க. என்னண்ணே புழுதி பறக்கும்னே கண்ணு காதில் விழுந்துக்கிட்டு பார்த்தீங்களா? எவ்வளோ நேச்சராக பார்த்துருக்கேன் பாரு. தர்மம் தலையாக்குன்னு ஒரு படம், இருட்டிலே போவார். எம்ஆர் விரட்டி எம்ஜிஆர் போவார். எம்ஆர் லைட்டு வெளிச்சத்திலே போயிடுவார். எம்ஜிஆருக்கு வெளிச்சம் இருக்காது. கீழேருந்து ஒருத்தர் லைட் அடிக்கிறேன், சார் இங்கிட்டு போவாங்க அண்ணே விழுந்துருவீங்க, அங்கிட்டு போறாரு பாருங்க அப்படின்ட்டு அவர் கூட அடிச்சுக்கிட்டே போறாங்க. எவ்வளோ லைவாக பார்த்துருக்காங்க தெரியுமா? இதுதான் வேணும். எல்லாருமே அப்படி பழைய படம் போடும்போதே ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ பாரு அந்த பாலத்தில் எம்ஜிஆர் வருவார், திடீர்னு குதிரை மிரண்டு ஆற்றுல விழுந்துருவார். இவன் சொன்னேன் அதெல்லாம் விழமாட்டார், 100 ரூபா பந்தயம். படம் போட்டாச்சு, வந்தார், விழுந்துட்டார். எப்படா கரெக்டாக சொன்ன? ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன்டா, நானும் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா, அப்புறம் விழ மாட்டான்னு சொன்னேன். நேற்று கூறுவட்டத்தனமா விழுந்துட்டேன், இன்னைக்கு சூதானமாக ஓட்டி போயிடுவான்னு பார்த்தேன், இன்னைக்கு விழுந்துட்டாரு. அவர் தினம் ஓட்டி வருவான்னு பார்த்துருக்கான். இது தப்பு கிடையாது. அவ்வளோ சுவாரஸ்யமாக ரசித்து பார்த்து அரக்கு ரெக்கார்டில் அப்படி 4 பாட்டு அது உடனே போட மாட்டார். ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு அந்த மைக் செட்டுக்காருக்கு அவ்வளோ மரியாதை. ஒரு சின்ன சைக்கிளில் 2 குழாயும் ஒரு ஆம்பிளிஃபயர் வச்சுக்கிட்டு வருவார். நாங்களாம் சின்ன பிள்ளா 10 பேர் ஓடுவோம். உடனே பாட்டை போட மாட்டார். அதை கட்டுவார், இதை கட்டுவார். அவர் லுங்கியை கழட்டி அந்த ரெக்கார்டை தொடப்பார், வச்சுட்டு அந்த குச்சியை அப்புறம் அந்த பாட்டு கேட்குறது அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த அரக்கு ரெக்கார்டு அப்புறம் கேசட்டாக வந்துச்சு. அப்போ பேனா வச்சு அப்படி சுற்றுவோம். அதுக்கு எடுத்தனாச்சு சின்ன சீடி ஆச்சு. இப்போ பென்ட்ரைவ் ஆச்சு. அன்றைக்கு 4 பாட்டு தான் இருக்கும் அந்த அரக்கு ரெக்கார்டில். இப்போ பென்ட்ரைவை மாட்டிட்டு அவன் போய் காது ஊத்து முடிஞ்சு, அவன் பெரிய வேலை கல்யாணம் முடிஞ்சு அவன் குழந்தை காது ஊத்து வரைக்கும் வரலாம். ஓடிக்கிட்டே இருக்கு 2300 பாட்டு. இது மாறிக்கிட்டே வந்தது தான். இது எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த கால திரைப்படங்கள்லாம் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கு கிடையாது. அந்த கால படங்களில் உள்ள நிம்மதியான எவ்வளோ மனம் இருக்கிறப்ப அப்படி மெல்லிசா. ஏன்னா டிஎம்ஸ் அவருடைய குரலை கேட்டு குழந்தைகள் தமிழ் படித்தாங்கன்னு சொல்லி கவிப்பரசு வைரமுத்து சொல்கிறார். அவருடைய குரலை கேட்டாலே தமிழ் படிக்குங்க எங்கள் குழந்தை. அவ்வளோ சுத்தமாக தமிழை உச்சரிப்பார். அவரு சௌராஷ்டிரா தமிழ் தெரியாதவர் இருந்தால் கூட தமிழை மக்களுக்கு பூரா தமிழ் சொல்லி கொடுத்தது எங்கள் டிஎம் சவுந்தரராஜன் தான் அப்படி சொல்கிறதுக்கு. இங்கிட்டு பழைய திரைப்படங்களுடைய தலைப்பு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கு. நல்லவன் வாழ்வான், குடியிருந்த கோயில், நீதிக்கு தலைவணங்கு, பார்த்தீங்களா, பல்லாண்டு வாழ்க. கேட்கும் போதே சுவாரஸ்யம். இன்னைக்கு பார்த்தீங்களா, சொல்லவே கூச்சமாக இருக்கு. இருட்டறையில் முரட்டு குத்து, அப்போ பகலில் பார்த்து குத்து, சாயந்தரம் சாஞ்சு குத்து, இப்படியாக்க சொல்லவே கூச்சம். எப்படி நம்ம குழந்தைகளோடு உட்காந்து பார்க்க முடியும்? அதை தான் இவங்க வெறுக்கிறாங்க. பார்த்தீங்களா,
பாட்டு சென்னையில் ஏறும்போது ஒரு பாட்டு போட்டேன், என்னமோ ஏதோ எனக்கு மதுரை வரைவே இந்த புரியல, எத்தனை பேர் செத்தா என்ன ஆச்சு. அப்புறம் இங்க இருந்து போகும்போது சோனியா நம்ம ஒன்றும் சொல்லலையே. இங்கிட்ட ஒரு கோஷ்டி, நல்லவன் வாழ்வான் குடியிருந்த கோயிலுக்கும் இப்போ புறம்போக்கு பரதேசி, ஏய் எங்கடா உன் ஆள் வீட்டு செருப்பை காணா. ஆச்சரியப்படுத்தான் சில படம் பார்த்து. திடீர்னு ஒருத்தர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, தேட்டருக்கு போறேன் படத்தவே காணா, அன்னைக்கே தூக்கிட்டாங்க. அடுத்து வர்றவன் 2 பக்கம் அட்டையை காணா அப்படின்னு எடுப்பாங்க போல. நல்ல வேலைக்கு அட்டையை காணத்தோடு நிறுத்திக்கிறது நல்லது. இதுதாங்க தலைப்பிலே வந்து இவ்வளவு ஒரு தெளிவிலே. ஆனால் புதிய படங்கள் குறை சொல்லக்கூடாது, எங்கே நாங்கள் தலைப்படலாம். இப்போ அஜித் அவருடைய எல்லா படம் வரிசையா பாருங்களேன், வீரம் விவேகம் விஸ்வாசம், நல்ல தலைப்பு தானே. இந்த கால திரைப்படங்கள் தாங்க இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிக்கிறோம் சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு அறிமுகம். இது ஒரு நட்சத்திர பட்டிமன்றம் மாதிரி. ஏன்னா அந்த கால திரைப்படங்கள் தான் மனநிறைவை தருவது என்று பேசுறதுக்காக வந்திருக்கிறவர். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர், எனக்கும் ரொம்ப ஒரு குழந்தை மனசு மாதிரி இயல்பாக அழகாக பழகக்கூடியவர். கொஞ்சம் நடிங்க பாஸ் அந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாரும் பார்த்து நிறையா பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவர். ஆனால் அவர் நெச வாழ்க்கையில் நடிக்காதவர், அது ரொம்ப முக்கியம். இந்த அவருக்கு வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய அவர் தான். ஏன்னா முதல் மேடை ஆதவன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும். அதே அன்னைக்கு மற்றும் ஒரு சிறப்பு சேர்க்கிறதுக்கு அவங்க ஒரு ஆசிரியை கல்பாக்கத்தில் இருக்காங்க. பெரிய பெரிய மேடைகளில் பேசியிருக்காங்க. முத்தமிழறிஞர் மேடையில் பேசியிருக்காங்க. தளபதியார் அவருடைய மேடையில் அவங்க முன்னுக்கே பேசி பாராட்டப்பட்டிருக்காங்க. பல்வேறு கருத்தரங்கள் பட்டிமன்றத்தில் நடுவராகவும் இருக்காங்க. நடுவில் உட்காரனால நடுவர்னு நினைக்கக்கூடாது, சில விஷயங்கள் சொல்கிறது நல்லா பாடுவாங்க. பட்டிமன்ற நடுவராக இருக்கக்கூடிய கல்பாக்கம் ரேவதி அவர்கள் அதே அன்னைக்கு, அதனை தொடர்ந்து அதே அன்னைக்கு மற்றும் ஒரு சிறப்பு பேச்சாளர் திருநெல்வேலி, அவர் சொந்த ஊர். போன பட்டிமன்றங்களில் அவர் பேசியதுக்கு நிறையா வரவேற்பு வந்திருந்தது. அதனால் அந்த திருநெல்வேலி மொழியும் நம்ம பட்டிமன்றத்தில் இருக்கின்றதுக்காக ஆசிரியர் இருக்கார். அதுபோக நிறையா தமிழ் மேடைகளில் அவருடைய சொற்பொழிவு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மொழி அழகும் அவருடைய நகைச்சுவை அழகும் கேட்க கேட்க திகட்டாத அற்புதமான ஒரு ஆசிரியர் ராமபூதத்தான் அவர்களுக்கு நீங்கள் ஒரு அற்புதமான, இதெல்லாம் அந்த கால திரைப்படம். அவர் ஈரோட்டுக்காரர் பார்த்தீங்களா, ஈரோடுனாலே தாடின்னு தெரியும், அதுக்காகவே அவர் வெண்தாடி இவர் கருப்பு தாடி. பேசும்போது தான் தெரியும் தாடியா இல்லை தடியில் என்ன வாங்கிட்டு போகிறாருன்றது அப்புறம் பார்த்துக்குருவோம். உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியம், கம்பம் மாநகரில் யார் பேசுனாலும் ராசியான ஊர், இந்த மாதிரி மேடைகள் எங்களால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய கலைத்திறமை படைக்க வந்திருக்கிற ஈரோடு பிரபு இந்த கால திரைப்படங்களை உங்கள் ஊருக்காரர் சொல்ல வேண்டிய அவசியமே வேணாம். இவருக்கும் இந்த பட்டிமன்ற மேடை தான் முதல் மேடை நினைக்கிறேன். அவருக்கு முதல் மேடை, எங்களுக்கு கடைசி மேடையாக கூட இருக்கலாம். அது நம்ம அது பேசுகிற பொறுத்து தான். ஆமாம், அப்புறம் இந்த கம்பம் பக்கம் நாங்கிட்ட ரோட்டில் தனியாக போன நிறுத்தல தான் இருக்காங்கடா அவங்க தாண்டா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அடி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இருந்தாலும் கள்ளங்கடம்பலாக மனசு சொல்ல முடியாது, ஆள் தான் அப்படி பல்கா இருப்பார் ஒழிய அவர் பழகுனா ரொம்ப மென்மையானவர். அன்புக்குரிய எங்களுக்கெல்லாம் நெருங்கிய நண்பர் கம்பம் மதன் அவர்களுக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கடுத்தும் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர், அவங்க நிறையா கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை பேச்சு வழங்கி வர்றாங்க. இதுபோக வழக்கறிஞர், ஒரு இளம் வயதிலே எத்தனை துறை தேர்ந்தெடுக்காப்பார், வழக்கறிஞராக இருந்து கொண்டு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சன் டிவியில் வர்ற பல்வேறு நகைச்சுவை நிகழ்ச்சியில் முதன்மையாக பங்கெடுத்துக்கிட்டு அதில் வெற்றியும் நாட்டி வரக்கூடிய இளம் வழக்கறிஞர் சந்தியா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு உற்சாகமான கரகோஷத்தை கொடுத்து இதுதான் எங்கள் அணி. இப்பொழுது எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக மனநிறைவை தருவது மனிதனுக்கு அந்த கால படங்களே அப்படின்னு சொல்லி ராமபூதத்தான் அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கிறோம். வாங்கய்யா.